உத்தரகாண்ட் மாநிலத்தின் சில்கியாரா சுரங்கத்தில் சிக்கிய 14 பேர் மீட்கப்பட்டது. 41 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது போல இந்த தெலுங்கானா சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள 8 பேரின் கதி என்ன, அவர்கள் உயிரோடு மீட்கப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இருந்த போதிலும் கடந்த 5 நாட்களாக சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ளவர்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. ஆனால் சில்கியாரா சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ளவர்களை நாள்தோறும் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கு உணவு மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை அனுப்பப்பட்டன. அந்த சுரங்கத்தின் இருபுறமும் உள்ள அந்த சுவர்கள் தான் சரிந்து விழுந்தன, மேற்கூரை இடிந்து விழவில்லை. ஆனால் இந்த நாகர்கர்னூல் மாவட்டம் தோமலபெண்டா பகுதியில் அந்த ஸ்ரீசைலம் லெப்ட் பேங்க் கனால் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட இந்த சுரங்கத்தில் சேரும் சகதியும் கிட்டத்தட்ட 30 மீட்டர் அளவுக்கு 14வது கிலோமீட்டரில் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியை நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும், அந்த பகுதிக்கு நேரடியாக சென்ற அமைச்சர் கிருஷ்ணராவும் தாங்கள் பல முறை அவர்களை குரல் கொடுத்து பார்த்தோம் மற்றும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம், இதுவரை தொடர்பு கொள்ளவே இயலவில்லை என்று கூறியிருப்பதால் இந்த முயற்சி வெற்றி அடையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நாடு முழுவதும் உள்ள அந்த சுரங்க மீட்பு படையினர் மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள சிறப்பு சுரங்க மீட்பு ஆலோசகர் உள்ளிட்டோரும் அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். இவர்கள் உத்தரகாண்ட் சில்கியாரா சுரங்க பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்ட போது செய்த அதே தொழில்நுட்பங்களை பல்வேறு சர்வதேச அளவில் சுரங்க மீட்பு பணியில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்பங்களை எல்லாம் இங்கும் பிரயோகப்படுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் தேசிய பேரிடர் மீட்பு துறை மற்றும் அந்த சுரங்கத்திற்குள் செல்லும் அந்த எலி வலை நிபுணர்கள் உள்ளிட்ட பலரும் அந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் சேரும் சகதியும் இருளும் அந்த 14வது கிலோமீட்டரில் சுரங்கத்திற்குள் சூழ்ந்திருப்பதாலும் மேற்கூரை இடிந்து விழுந்திருப்பதாலும் அந்த பகுதியில் நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் 8 பேரின் கதி என்ன என்பது குறித்து இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் உயிரோடு மீட்கப்படுவார்களா என்ற சந்தேகம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை ஆகியவை இப்போது குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் உத்தரகாண்ட் சில்கியாரா சுரங்கத்தில் 41 நாட்களுக்கு பிறகு அந்த 14 பேரும் மீட்கப்பட்ட காட்சி இன்னும் நம் கண்முன்னே நிற்பதால் இதே போல தெலுங்கானா தோமலபெண்டா விபத்திலும் சுரங்கத்துக்குள் இருந்து 8 பேரும் மீண்டு வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மீட்பு படையினரின் தொடரும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்குமா என்பது அடுத்த ஒரு சில மணி நேரங்களில், ஒரு சில நாட்களில் தெரிய வரும். பவித்ரா.